ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. கமெண்ட் பண்ணதுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு, லைக் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமேங்க. அப்புறம் சாரிங்க, கெஸ்ட் இருந்துகிட்டே இருந்தாங்க. அதனால் என்னால் வீடியோ போஸ்ட் பண்ணவே முடியலைங்க, வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் என்ன வீடியோ எடுக்கிறேனே தெரிலங்க. அதனால் ரேண்டமாக நான் பாட்டுக்கு எடுத்திருக்கேன். ரேண்டமாக எடுத்துட்டேன். ஆனால் டைட்டில் என்ன கொடுக்குறேன்னு தெரிலங்க. அதனால் சம்மர் டேஸ் அப்படின்னு வச்சுட்டேன். நமக்கு சம்மர் டேஸ், வின்டர் டேஸ், ரெய்னி டேஸ்னு சொல்கிற அளவுக்குலாம் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காதுங்க. எல்லா நாளும் ஒரே மாதிரி தான். தூங்கி எந்திரிக்கிறது, ஸ்கூலுக்கு அனுப்புறது, அப்புறம் வேலை செய்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, இவ்வளோ தாங்க வேலை. மழை அடித்தாலும், வெயில் அடித்தாலும், புயல் அடித்தாலும் நம்ம செய்கிற வேலை செஞ்சுக்கிட்டே தாங்க இருக்கணும். ஆனால் இந்த டைட்டிலுக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்க. என்னென்னா, அந்த ஆவாரம்பூவோட பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உடம்ப நல்லா குளிர்ச்சியாக்குங்க. இப்போ வேறு சூரிய பகவான்ற பயங்கர உக்கரத்தில் இருக்கார் இல்லைங்க. அதனால் நம்ம உடம்பை தணிச்சிக்கிறதுக்காக இது குடிக்கலாம். இது நானாகவே கண்டுபிடிக்கலிங்க. நான் அந்த ஹாமி மம்மின்னு ஒரு கொரியன் விலாக் இருக்கும், அவங்களோட பயங்கரமான ஃபாலோவர் நான். அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ இல்லை, ரீசெண்டாக இல்லை, முன்னாடி ஒரு டைம் அவங்க போட்டிருந்தாங்க. ஒரு மேபி 2 இயர்ஸ் இருக்குமா, 1 இயர் இருக்குமா தெரிலங்க. அப்போ சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி இந்த ஆவாரம்பூவை பொறிச்சு அப்படியே டீ போட்டு அப்படியே என்ஜாய் பண்ணி சிப் பை சிப் அப்படியே குடிச்சிட்ருப்பாங்க. அதை பார்த்துட்டு சரி நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு அதை ட்ரை பண்ணுறதுக்கு. ஃபைனலி இன்றைக்கி நம்ம அதை குடிச்சு பார்த்துடலாங்க. இதை பண்ணிக்கிட்டு இருக்கப்ப கங்கா சந்திரமுகியாக நின்னா நடந்தா வாழ்ந்தாங்கிற மாதிரி நான் ஹாமி மம்மியாகவே மாறிட்டேங்க. இதை குடிக்கிறப்ப எப்படி இருந்துச்சு நான் அப்புறம் சொல்கிறேங்க. ஆனால் இது செய்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் நான். இது செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தாங்க நான் அந்த இதோட பெனிஃபிட்ஸ்லாம் படித்து பார்த்தேன். ஆவாரம்பூ உடம்புக்கு அவ்வளோ நல்லதாங்க. உடம்புக்கு பயங்கர குளிர்ச்சியாக, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதான், இன்னும் நிறைய எழுதியிருந்தாங்க, எனக்கு மறந்து போச்சு. இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. காசா பணமாக நம்ம ஊர் வெளியிலலாம் இது இருக்குங்க. நம்ம கொஞ்சோண்டு பொறிச்சிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் போட்டு குடிக்கலாம். நானும் அவங்கள மாதிரியே புக்கு படிச்சுக்கிட்டே இது அழுங்காமல் உட்காந்து குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தேங்க. நமக்கான அந்த புக்கு படிக்கிற பழக்கம்லாம் இல்லையா. படிக்கிற வயசுலேயே படிக்கல, இப்போ என்னத்தை படிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் சரி வேடிக்கை பார்ப்போம் கம்முன்னு போய் அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்டே அதை குடித்தேங்க. பயங்கர சூப்பராக இருந்துச்சு. அப்படியே எப்படி இருந்துச்சுன்னா, இருங்க என்னோடய ரியாக்ஷன் உங்களால் பார்க்க முடியும், இருங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு 2-3 முறை குடிக்கிறப்ப எனக்கு தெரியலிங்க. நான் பாட்டுக்கு ஏதோ யோசிச்சுக்கிட்டு அப்படி குடிச்சிட்டேன். அதோட உண்மையான டேஸ்ட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்தேன். இது கொஞ்சம் அந்த க்ரீன் டீ மாதிரி தான் நினைக்கிறேங்க. உண்மையாகவேங்க இந்த போகன் வில்லா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஒரு மாதிரி டவுனாக இருந்தால் இங்கே உட்காந்தா ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இது வரைக்கும் நாக்கில் சென்ஸே இல்லைங்க. திடீர்னு ஒன்றும் முடியல. அநேகமாக இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தி கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணால் கொஞ்சம் குடிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேங்க. நான் இது கான்சன்ட்ரேட்டடாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படியே. இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா பயங்கர துவர்ப்புங்க. துவர்ப்பா கசப்பா எனக்கு தெரில, அது என்னமோ ரெண்டும் கலந்த மாதிரி இருந்துச்சுங்க. அது எப்படியோ ஒன்று, நானும் ஹாமி மம்மி மாதிரி ஒரு நாள் வாழ்ந்து பார்த்துட்டேங்க. அது அநேகமாக நமக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேங்க. அவங்க நல்லதாக சாப்பிட்றாங்க, அதனால் கசக்கிறதெல்லாம் சாப்பிட்ருவாங்களாட்ருக்குங்க. நமக்கு அதெல்லாம் வாயிலே இறங்காது. சரி வாங்க, நம்ம எப்பவும் போலே ஒரு சிம்பிளான குழம்பு செய்யலாங்க. இந்த குழம்பு என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த குழம்பு நான் எங்கேருந்து கண்டுபிடிச்சேன்னா, என்னோடய பழைய வீட்டில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இந்த குழம்பு செய்வாங்க அடிக்கடியும் அவங்க குழந்தைங்களுக்கு. அப்புறம் ஒரு நாள் டேஸ்ட் பண்ணி பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிக்கிச்சுங்க. அதுக்கப்புறம் வீட்டில் செஞ்சால் என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிக்கிச்சு, அப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கும் பிடிச்சிக்கிச்சு. சரி அப்புறம் செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கேன்னு அப்போ இருந்து இது என்னோடதாக ஆக்கிக்கிட்டேங்க நான். இது எப்படின்னா, காயை நல்லா கட் பண்ணி குக்கரில் போட்டு 2 விசில் வச்சுக்கணுங்க. அப்போ குக்கரில் போட்டு விசில் வைக்கும்போது தண்ணிக்கு பதிலாக பால் ஊற்றலாம். இன்றைக்கி பால் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் தண்ணியை ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் அதை நல்லா மசிச்சுக்கிட்டு அப்படியே குட்டி குட்டியாக நிறையா ஆனியன் கட் பண்ணிங்க. மற்ற குழம்புக்கு மாதிரி சும்மா ஆனியனை லைட்டாக ஃப்ரை பண்ணக்கூடாதுங்க. இது நல்லா அந்த ஆனியன் நல்லா சாஃப்டாகிடணும், ஒரு லைட்டாக கலர் வந்துடணும். அந்த அளவுக்கு இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நிறைய பச்சை மிளகா போட்டுக்கணுங்க. கொஞ்சம் காரம் ஜாஸ்தி வேணும், ஏன்னா பால் ஊற்றுறோம்ல அதனால். இல்லாட்டி கொஞ்சம் உங்களுக்கு மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கருவேப்பிலை இருந்துச்சுன்னா நிறையா போடுங்க, அந்த ஃப்ளேவர் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சமைக்கிறத பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுங்க. கருவேப்பிலை, கடுகு அதெல்லாம் எதுவும் சேர்த்த மாட்டேன். எப்போயாவது சேர்த்துவேன், எப்போயாவது விட்டுருவேன், அந்த மாதிரி பண்ணுவேன். இது அழகாக உழுவுது இல்லைங்க. இது அப்படியே உழுவுறத பாருங்கள், சூப்பராக இருக்கும். எப்படி எடுத்துருக்கேன் பார்த்தீங்களாங்க வீடியோ. வர என்னை பற்றி சொல்கிறதுக்கு இதே வார்த்தையே இல்லைங்க, எப்படி எடுத்துகிட்டு இருக்கேன் வீடியோ. சரி வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நல்லா சில்லியும் ஃப்ரை ஆனதுக்கப்புறங்க பால் அதில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடணுங்க. அந்த பால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயோடு சேர்ந்து அப்படியே சுண்டி ஒரு மாதிரி சுருண்டு சுருண்டு வருங்க. அந்த சமயத்தில் இந்த ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க,
பாட்டில் கார்டு அதை எடுத்து அதில் கொட்டிடுங்க உள்ளே. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இவ்வளோ தான் குழம்பு, சிம்பிள் குழம்புங்க. இது வந்து செய்கிறதுக்கும் ஈஸி, சாப்பிட்றதுக்கும் ஈஸி, ஒரு மாதிரி லைட்டாக இருக்கும் நமக்கு சாப்பிட்டாலும். இவ்வளோ தாங்க இந்த குழம்போட அருமை பெருமையெல்லாம். எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நீங்களும் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி மில்க்கும் சால்ட்டும் சேர்த்துனா அது ஏதோ ஸ்கின் ப்ராப்ளம் வரும்னு. அது எனக்கு தெரிலங்க. இது நாங்கள் ரொம்ப நாளாக சாப்பிட்டுட்ருக்கோம், அதனால் எங்களுக்கு ஒன்றும் ஆகலை. அதனால் ஒரு டைம் நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னங்க, அப்புறம் நான் வந்து என்னென்ன வீடியோ எடுக்கணும்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. குழப்பமாக இருக்குது வீடியோ எடுக்க போகும்போது. ஆக்சுவலாக நான் என்னென்ன யோசிச்சு வச்சுருக்கேன்னா, அந்த ட்ரெஸ் கலெக்ஷன் ஒன்றுங்க, அப்புறம் ஹோம் டூர் ஒன்று, அதுக்கப்புறம் கம்போஸ்ட் மேக்கிங் ஒன்று, அதுக்கப்புறம் என்ன எனக்கு மறந்து போச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோதான் நினைக்கிறேங்க. அப்புறம் என்னோடய ட்ரெஸ்ஸை பற்றி நான் சொல்ல நினச்சேங்க. விஷயம் என்னென்னா, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிங்க ஒரு 8-9 மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நான் ஒரு சின்னதாக எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை சேல் பண்ணிகிட்டு இருந்தேங்க. நான் ஒரு 3 மந்த்ஸ் தான் பண்ணேன், அதுக்கப்புறம் விட்டுட்டேங்க. நான் அதில் வந்து பெரிய பெரிய சைஸில் மிச்சமாயிருச்சு. அதெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், ஆல்ட்ரு பண்ணி நான் போட்டுக்கிட்டேங்க. இந்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் பார்க்குறது ஒரு 3-4 ட்ரெஸ்ஸு வந்து என்னோடய கலெக்ஷன்லேருந்து தான் நான் போட்டிருக்கேன். அப்புறம் மற்றபடிக்கு நான் எங்கே ட்ரெஸ் வாங்குவேன்னா, ஹெரிட்டேஜ் ஹியூஸ் பை ரித்திகான்னு ஒன்று இருக்குங்க, அது. அப்புறம் ராஸ் த கிரியேஷன் ஒரு பேஜ் இருக்குது அதில். அதுக்கப்புறம் சில சமயம் மிந்த்ராவில், சில சமயம் மீஷோவில், அந்த மாதிரி எங்கே பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வாங்கிக்குவேங்க. நான் இருக்கிற லட்சத்துக்கு இந்த பிஸ்னஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கவே கூடாதுங்க. எங்கள் வீட்டுக்கார் அப்பயும் சொன்னார். நான் தான் இல்லை நான் செஞ்சிருவேன்னு சொல்லிவிட்டு அதை ஆரம்பித்தேங்க. நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து பண்ணோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஐயோ அது ஒரு பெரிய கதைங்க. கூட சேர்ந்து நாங்கள் பண்ணோம் இல்லைங்க. என்னோடய ஃப்ரெண்டும் என்னை மாதிரி தான் இருப்பாங்க. மேபி கொஞ்சம் பெட்டராக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேங்க அவங்க என்னை விட. எனக்கு எப்படின்னா, இப்போ கஸ்டமர் யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்களேங்க, நான் ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தோம். அப்படியே கஸ்டமர் ஃபேஸ் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. என்னோடய ஃப்ரெண்டு வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, சைடில் அவங்க பின்னாடி நின்றுக்கிட்டு எடுத்து கொடுக்குற ட்ரெஸ்லாம் மடிச்சு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நின்றுட்டு இருப்பேங்க. நான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்னை முன்னாடி அனுப்பிச்சாலும் எனக்கே தெரியாமல் நான் பின்னாடி ஓடி வந்துடுவேங்க. நான் அப்புறம் அந்த ஸ்டாலே சின்னதாக தான் இருக்கும், அதுக்குள்ளே எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கலானே இருக்கும் எனக்கு யாராவது வந்தாங்கன்னா. என் ஃப்ரெண்டு எங்கேயாவது ரெஸ்ட் ரூம் போனாங்கன்னா கடையை சும்மா விட்டுட்டு நானும் பின்னாடி ஓடிடுவேங்க. நான் ஃபஸ்ட் டைம்லாம் எங்கள் கம்யூனிட்டியில் இருக்கவங்க தாங்க எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க ட்ரெஸ் பார்க்குறதுக்காக. அவங்கெல்லாம் அன்றைக்கி வந்துட்டு போகவும் பயங்கர ஓவர்வெல்மிங் ஆயிடுச்சு எனக்கு. சாயங்காலம் உட்காந்து பயங்கரமாக அழுவ ஆரம்பிச்சிட்டேங்க. நான் அவ்வளோ பேரை நான் ஒன்றா ஃபேஸ் பண்ணதே இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அதனால் ஒரு 3 மந்த்ஸில் அதுக்கப்புறம் 2 பேரும் விட்டுட்டோங்க, பண்ண வேணான்ட்டு. எனக்கு எம்பாரசிங்காலாம் இல்லைங்க, ஆனால் அது ஏதோ எனக்கு பால்பிட்டேஷன், நர்வஸ்னஸ், என்ன சொல்கிறது, உலகத்தில் இருக்கிறது எல்லா படபடப்பும் எனக்கே வந்துருச்சுங்க. ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடிலாம் என் கோயிலுக்கெலாம் போயிட்டு எங்கள் அம்மாட்டெலாம் சொல்லிட்டு ஊர்லலாம் எங்கள் பெரியம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சந்தோஷமாக தாங்க நான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எல்லாரையும் ஃபேஸ் பண்ண எனக்கு அது தாங்கலைங்க. அதாங்க என்னோடய கதை. இப்போ போட்டிருக்க ட்ரெஸ் வந்து W4 Womenல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததுங்க. அப்புறம் முக்கியமானது ஒன்று மறந்துட்டேங்க, இந்த யூடியூப் ஆரம்பிக்கிறது. ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எப்படி ஆரம்பிக்கணும்னு சொல்லி. அது நான் ரீகால் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேங்க. நான் போடுற சாதாரண ரெசிபி வீடியோவே ஒரே குளறுபடியாக இருக்குது. நான் யூடியூப் ஆரம்பிக்கிறதுலாம் சொல்லி கொடுத்தேன்னா அது கரெக்டாக சொல்லி கொடுத்துருவேன்னு எனக்கு தெரிலங்க. என்னோடய மற்ற வீடியோலாம் பார்த்துட்டும் கூட என்னை பற்றி தெரிஞ்சும் கூட என் மேலே நம்பிக்கை வச்சு என்கிட்ட கேட்டிருக்கீங்க பார்த்தீங்களாங்க, ஒரே பெருமையாக இருக்குங்க. உங்களுக்காகவே நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேங்க. அப்புறம் இந்த டைம் ஒரே ஆச்சரியம், அதிர்ச்சி, இதெல்லாம் மொட்டையாக இருக்குல்லைங்க, அதெல்லாம் நான் பார்க்கலிங்க. ஊர்லேருந்து வந்துட்டு நேராக மாடியில் வந்து பார்த்தா செடியெல்லாம் மறைச்சிக்கிட்டு புல்லெல்லாம் பயங்கரமாக முளைச்சிருச்சுங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ரத்த கண்ணீரே வந்துருச்சு. சரி இது என்ன க்ளீன் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணலான்னு வந்து க்ளீன் பண்ணேங்க. க்ளீன் பண்ணப்போ தான் பார்த்தா மொட்டையாக இருக்குங்க. ஏதோ ஆமாம் மொட்டை போட்டு வச்சாப்புல. எனக்கு ஒரே வாயெல்லாம் பல்லு. இந்த செடியை ஒரு வேளை நானே நட்டு வச்சுருந்தா கூட எனக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்குங்க. இருந்தாலுமே போன டைமும் தானாகவே முளைச்சிச்சு. முளைச்சப்ப பிஞ்சாட்ட குட்டியூண்டு வந்தப்போ எல்லாம் கீழே விழுந்துருச்சுங்க. நான் ஒரு டைமும் ஹோப் வச்சுட்டே இருந்தேன், ஆனால் வரவே இல்லை. நான் தான் அப்படின்னா என் செடியும் அதே மாதிரி இருக்குங்க, என்னைய மாதிரியே. அதுக்கும் சோஷியல் ஆன்சைட்டி இருக்க மாட்டிருக்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. நிஜமாவே நான் டெய்லி வந்து அது பூ வச்சோடனே சரி மோர் ஊற்றுவோம், அப்போ தான் அந்த பூ நிற்கும் காய் நிற்கும்லாம் பண்ணிகிட்டு இருப்பேங்க. அப்போல்லாம் ஒரு டைமும் இருந்ததில்லை. இப்போ பாருங்கள், ஒரு உருண்டே எப்படி இருக்குன்னு ஒரு 4-5 வந்துருச்சுங்க. இந்த மாதிரிலாம் ஒன்று வரதே பெருசு, 4-5 இருக்குன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ஓகே, இது ஆட்டிடியூட் பிடிச்சதா இல்லை உண்மையாகவே பயந்துக்குச்சா எனக்கு ஒன்றும் தெரில. என்னைய பார்த்து போய் ஒருத்தவங்க பயப்படுறாங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக தாங்க இருக்குது. இதுலேருந்து நமக்கு என்னங்க தெரியுது, லைஃப் வந்து எப்போவுமே ஒரே மாதிரியே போகாது. ஒரு 4 வருஷமாக விதவிதமாக செடி வச்சு பார்த்து கூட அது ஒரு டைம் கூட இந்த மாதிரி காய் வச்சதே இல்லைங்க.
இந்த டைம் தானாகவே முளைச்சி தானாகவே வளர்ந்து தானாகவே காய வச்சிருச்சு. அதனால் நம்ம டைமுக்கு நம்ம வெயிட் பண்ணுங்க. ஐயோ, இந்த மாதிரி பேசுகிறதுலாம் எனக்கு ஒரு வேளை ஒத்து வரலையோ. சரி பரவாயில்ல, 1-2 சொல்லி வைப்போங்க. அப்புறம் என்னங்க, அவ்வளோதான். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம ஒரே ஒரு டிப் மட்டும் சொல்லிக்கிறேங்க, ரொம்ப முக்கியமானது. இந்த காயெல்லாம் இவ்வளோ காய்க்கிறதுக்கு காரணம் கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க, அந்த புண்ணாக்கு தாங்க. கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு கலந்து நான் போடுறேன்னு சொல்கிறேன் இல்லைங்க, அது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு தாங்க இவ்வளோ கொத்து கொத்தாக காய் வருது. அதனால் நீங்களும் ஏதாவது இந்த மாதிரி கார்டனிங் பண்ணிங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாங்க அதை கொஞ்சம் ஃபர்மெண்ட் பண்ணி ஊற்றி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி நிறையா காய் ஹார்வெஸ்ட் பண்ணலாங்க. அப்புறம் இன்னொன்றுங்க, அந்த குழம்பு நான் காமிச்சேன் இல்லைங்க, அது வந்து அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்காது. யூஸ்வலாக சட்னி மாதிரி செய்வாங்க. அந்த அல்வா மாதிரி இருக்குல்லங்க, அப்படி சுருண்டு வந்து இப்படி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் இல்லைங்க, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இன்னொரு நாளைக்கு நான் பண்ணும்போது அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா நான் காமிக்கிறேங்க. ஆனால் இந்த டைம் எனக்கு வரல. அது வேறு நான் தண்ணி வேறு ஊற்றிட்டேன், என்னென்னமோ ஆட் பண்ணி அது ஒரு மாதிரி தண்ணி மாதிரி வந்துருச்சுங்க. ஆனாலும் டேஸ்ட்டாக நல்லா தாங்க இருக்கும் எப்படி இருந்தாலுமே. அப்புறம் அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.